ஊர்ல ராமுன்னு ஒரு திருடன் இருந்தான். எந்த வேலைக்கும் போகாம திருடி திருடி சாப்பிட்டு இருந்தாங்க. ரொம்ப பசிக்குது, காசு வேற சுத்தமா இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. போய் திருடலான்னு பார்த்தா கூட உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. சும்மாவாச்சும் படுத்துனே இருக்கலாம்னு தோணுதே தவிர வேலை செய்யணும்னு தோண மாட்டேங்குதே. சரி, போய் திருடினானா வருவோம், அப்பதான் சாப்பாடு, இல்லைன்னா இப்படியே பட்னியா தான் கிடக்கணும். அந்த ஊர்ல இருக்கிற கடைக்காரங்க அசந்த நேரத்துல பார்த்து ராமு கைக்கு கிடைச்சதெல்லாம் திருடின்னு வந்துருவாரு. டெய்லி திருடுறதே வேலையா வச்சுன்னு இருந்தாரு ராமு. இங்க பாரு பாட்டி, கடையிலலாம் 1500 ரூபாய், நான் உனக்காக 1200 ரூபாய்க்கு வாங்கின்னு வந்திருக்கேன். இந்த மூட்டையை வாங்கிக்கோ. இந்த அரிசியில் செஞ்சுனா சாப்பாடு ரொம்பவும் டேஸ்டியா இருக்கும். உனக்காக நான் பார்த்து பார்த்து வாங்கின்னு வந்திருக்கேன் பாட்டி. உன்னை பார்த்தாலே ரொம்பவும் கஷ்டமா இருக்கும் பாட்டி. அதுவும் இல்லாமல் உன்னால் கடைக்கு கூட போக முடியாதுல்ல, அதனால தான் உனக்காக நான் வாங்கின்னு வந்திருக்கேன். 1200 ரூபாய் பாட்டி கொடு. இது 1200 ரூபாவா? எனக்கு வேணாப்பா, ரேட் அதிகமா இருக்கு. எதிர் வீட்டான குமார் வெறும் 1000 ரூபாய்க்கு எனக்கு வாங்கின்னு வந்து கொடுக்குறாரு ஒரு மூட்டை அரிசிய. நான் அவர்கிட்ட உதவி கேட்டுக்கிறேன், எனக்கு இவ்வளோ ரேட் இது வேணாப்பா. போனா போட்டோம், 200 ரூபாய் தானே, கொடுத்து வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை, நீ போய் வா. என்ன பாட்டி நீ இப்படி சொல்லிட்ட? உனக்காக தானே நான் வாங்கின்னு வந்தேன். இதை எடுத்துன்னு போனாலையும் சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் ஆள் இல்லை பாட்டி. சரி, போனா போட்டோம், 1000 ரூபாவே கொடு பாட்டி. இதுக்கப்புறம் நான் எடுத்துன்னு வர மாட்டேன் உனக்கு. இருக்கிறதான்ப்பா நான் சொன்னேன், என்கிட்ட வெறும் 1000 ரூபாய் தான் இருக்கு. சரி, இந்த 1000 ரூபாய். லட்சுமியா எங்கம்மா போயின்னு இருக்கா? எனக்கு ஒரு உதவி பண்றியா? இந்த அரிசி மூட்டையை கொஞ்சம் வீட்டு உள்ள வச்சிடாமா? இதை வச்சிடறேன் பாட்டி. எப்பவுமே எங்க அண்ணன் தானே அரிசி எல்லாம் வாங்கின்னு வந்து கொடுப்பாங்க, இப்ப யார் வாங்கின்னு வந்து கொடுத்தது பாட்டி? ஐயோ, பக்கத்து ஊருக்கார பையன் ஒருத்தமா வர அப்பெல்லாம் இப்படிக்கா பேசிட்டு போவான். நான் சொல்லக்கூட இல்லை, அவனே 1200 ரூபான்னு சொன்னான். அடிச்சு பிடிச்சி 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கம்மா நானு. இது நல்ல பிராண்டா பாரு. ஐயோ பாட்டி, என்ன இது? நம்ம அண்ணாச்சி கடை பேர் போட்டிருக்கு. அவர் இப்பதான் பாட்டி ஒரு மூட்டை அரிசி காணோன்னு கத்தின்னு இருந்தாரு. நானும் இதை பாருங்க, அண்ணாச்சி கடைக்கு தான் போயிட்டு வந்துன்னு இருக்கேன். இது திருட்டு அரிசி மூட்டை பாட்டி, உன் தலையில கட்டிட்டு போயிட்டு இருக்கான். இது 800 ரூபாய் அந்த அண்ணா கடையில. உன்னை நல்லா ஏமாத்திட்டு இருக்கான், இதுக்கப்புறம் இப்படி கொடுத்தா வாங்காத. சரி, ஆனது ஆச்சியா, எடுத்துன்னு போய் உள்ள வச்சிடறேன். இரு, வெளியே யார்கிட்டையும் சொல்லாத. அண்ணாச்சிக்கு தெரிஞ்சா இந்த மூட்டையை தூக்கின்னு போயிடுவாரு. உனக்கு தான் 1000 ரூபாய் நஷ்டம் ஆகும். ஏற்கனவே நீயே கஷ்டப்பட்டுன்னு இருக்கா, எதுக்கு? ஆடராமா, இப்படி ஏமாந்துட்டு இருக்கனே நானு. ஏதோ போற வரப்பெல்லாம் பேசின்னு போவானே, நல்ல பையன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது இது ஒரு திருட்டு நாயின்னு. இதுக்கப்புறமாவது இப்படி ஏமாறக்கூடாது. இதுக்கப்புறம் எதுனா திருடுனா இந்த பாட்டிக்கிட்ட விற்கவே கூடாது. அந்த கடையாண்ட இருந்து தூக்கின்னு வந்தோம். ஒரு 10 ரூபாவாச்சும் டிப்ஸ் தந்துச்சான் இந்த பாட்டி. வேற யாரன்னா நல்லா எல்லாம் பார்த்து வச்சுக்கணும். திருடுறதெல்லாம் நல்லா ரேட்டுக்கு அவங்க கிட்ட வித்தணும்டாப்பா. டே ராமு, நல்லா இருக்கியாடா? என்ன பண்ணின்னு இருக்க இங்க? என்ன தொழில் பண்ற? பார்த்தே எவ்வளோ நாள் ஆச்சுடா உன்னைய. இப்பயும் அந்த திருட்டு தொழில் தான் பண்ணின்னு இருக்கியா, இல்லை விட்டுட்டியா? இல்லடா, இப்பயும் அந்த திருட்டு தொழில தான் பண்ணின்னு இருக்கா. நீ என்ன பண்ற இங்க? பார்த்தே எவ்வளோ நாள் ஆச்சுடா உன்னைய. நல்லா இருக்கியா? நீயும் அந்த திருட்டு தொழில தான் பண்ணின்னு இருக்கியா என்ன? இல்லடா, இப்பெல்லாம் நான் அதை பண்றது இல்லை, விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எங்க வீட்டில் வேற திட்டுறாங்க. இப்போ மீன் வியாபாரம் தான் பார்த்துன்னு இருக்கேன். இந்த குளத்துல இருந்து தான் மீனெல்லாம் பிடிச்சின்னு போய் வித்துன்னு இருக்கேன்டா. ஓஹோ, சரி சரி. அப்படின்னா நான் ஒரு பெரிய திருட்டா பண்ணலான்னு இருக்கேன். நீயும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றியாடா? மாட்டினா கூட நான் உன்னை சொல்ல மாட்டேன். சும்மா அந்த கடைக்காரங்க கிட்ட வந்து பேசு, அது மட்டும் பண்ணு போதும். சரி, நான் வரேன். ஆனால் என்னை காட்டி கொடுக்க கூடாது. நான் கடைக்காரங்க கிட்ட மட்டும் பேசின்னு இருக்கிறேன். நீ அந்த நேரமாக பார்த்து போய் திருடிடு, ஓகேவா? அவங்க 2 பேருமே பிளான் பண்ண மாதிரி ஒரு நகை கடையில போய் திருடுனாங்க. இங்க பாருடா, பேசின மாதிரியே உனக்கு பாதி எனக்கு பாதி, சரியா? இதுக்கப்புறம் எதனா உதவினா கூட உன்கிட்ட நான் வந்து கேட்குறேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். நான் மாட்டியெல்லாம் விட மாட்டேன் உன்னை. நான் எதுக்கும் ஊருக்கு போயிடுறேன், ஒரு வாரம் கழிச்சு வரேன், சரியா? என் மேலே எதனா சந்தேகப்படுற மாதிரி இருந்தா எனக்கு எப்படியாவது தகவல் சொல்லிடு. நான் வரவே மாட்டேன் இந்த பக்கம். சரி சரிடா, அதுவும் நல்லது தான். ஊருக்கு போய் எதனா சந்தேகப்படுற மாதிரி இருந்தா நான் எப்படியாவது வந்து சொல்லிடுறேன். அந்த கடைக்காரன் கடையில் CCTV கேமரா கூட இல்லை, கண்டுபிடிச்சிருக்க மாட்டான்டா, விடு.
இந்த மீன் தொழிலை பண்ணுறதுக்கு இந்த திருட்டு தொழிலே பண்ணிடலாம். மீன் தொழிலில் ஒரு லாபமும் வர்றதில்ல, ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த திருட்டு தொழிலை பண்ணுறதுக்கும் பயமாக இருக்குது. ஏதோ இவன் பரவாயில்ல, பல வருஷமா திருடனா இருக்கான். எப்படி திருடனா மாட்ட மாட்டானோ நல்லாவே தெரியும் இவனுக்கு. இவன் நம்மளை மாட்டி விட மாட்டான்னு சொல்லியிருக்கான். பேசாமல் இவன் கூடயே கொஞ்ச நாள் வேலை செய்ய வேண்டியதுதான். பெரிய பல்க் அமௌண்ட்டாக அடிச்சுன்னு இந்த ஊரை விட்டே போயிடணும். எவ்வளோ நாளைக்கு தான் நம்மளும் கஷ்டப்பட்டுனே இருக்கிறது. ஊர்லேருந்து வந்ததும் இதை பற்றி அவன்கிட்ட பேசியே ஆகணும். என் பாட்டி, பக்கத்து ஊர்ல கேள்விப்பட்டீங்களா? பெரிய திருவிழா நடக்குதாமே. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த திருவிழாலாம் நடக்குமா பாட்டி. அந்த ஊர் கோயில்ல ஒரு பெட்டி இருக்கு. அந்த பெட்டிக்குள்ள அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவங்க நகையை எடுத்துன்னு வந்து போடுவாங்களாம். அந்த நகையெல்லாம் வச்சு பெரிய பூஜை பண்ணுவாங்களாம். பூஜை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நாள் அந்த நகையை அப்படியே அந்த கோயிலே விட்டுருவாங்களாம். யாராவது உங்களை மாதிரி வயசானவங்க மட்டும் தான் அந்த பெட்டிக்கு பாதுகாப்பா அங்க உக்காந்துன்னு இருப்பாங்களாம். பாருங்களேன், அந்த ஊர் மக்கள் எவ்வளவு நம்புறாங்க. எனக்கெல்லாம் நகை போடுறதுக்கு போய் அவங்க எப்படி போடுவாங்க? நீங்க போடுவீங்களா பாட்டி? நானும் கேள்விப்பட்டேன். அந்த ஊருக்காரங்க யாரும் யாரையும் ஏமாத்த மாட்டாங்க. கரெக்டா அவங்கவுங்க நகையை அவங்கவுங்க எடுத்துப்பாங்க. இது வரைக்கும் ஒருத்தர் கூட என் நகை காணும் அவங்க நகை காணும்னு சொன்னதே இல்லை. ஒரே ஒரு வயசானவங்க மட்டும்தான் காவலுக்கு இருக்கணும். இன்னும் காக்கா குருவி கூட அன்னைக்கு அந்த பக்கம் போகாது. ஆஹா, இது என்ன நல்ல ஐடியாவா இருக்கே. அந்த வயசானவங்களை அடிச்சு போட்டுட்டு நம்ம அந்த நகையை எடுத்துன்னு வந்துட்டா என்ன? ஆனால் நமக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லையே. பேசாம இவன் ஊர்லேருந்து வரட்டும், இவனுக்கு முதல்ல இதெல்லாம் சொல்லணும். அதை மட்டும் நம்ம அடிச்சுன்னு இந்த ஊரை விட்டு போயிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம தான் ராஜா. ஊர்ல இருந்து ராமுவும் வந்தாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் ராமு கிட்ட சொல்லின்னு இருந்தாங்க. ராமுவும் அந்த பிளானுக்கு ஒத்துக்குனாங்க. அடுத்த வாரமும் ஆச்சு. அந்த கோயில்கிட்ட ராமு போனாங்க. ஏன் பாட்டி, 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வயசான தாத்தா காவலுக்கு உக்காந்துன்னு இருந்தார்ல, அவர் இறந்துட்டாரு, உனக்கும் தெரியும் தானே? இப்போ வேற யாராவது காவலுக்கு வாங்கினா யாருமே வரமாட்டேன்றாங்க பாட்டி. எனக்கு பயமா இருக்கு, உனக்கு பயமா இருக்குன்னு சொல்றாங்க பாட்டி எல்லாரும். நீங்க கொஞ்சம் வரீங்களா பாட்டி? நீங்க மட்டும் இதுக்கு ஒத்துக்குனீங்கன்னா நான் ஊர் மக்கள்கிட்ட சொல்லி உங்களுக்கு 3 மாசத்துக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன் பாட்டி. யாருமே வரமாட்டேன்றாங்க. உங்களை விட்டா எனக்கு வேற வழியும் இல்லை பாட்டி, கொஞ்சம் வரீங்களா? சரிப்பா, நான் வரேன். இங்கேயும் தனியா தான் உக்காந்துன்னு இருக்கேன். இதே வேலையை தானே அந்த கோயில்கிட்டையும் செய்ய போறேன். நான் வரேன். 3 மாசத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அது கண்டிப்பா வாங்கி கொடுத்துடணும், சரியா? சரி, நீங்க போய் பூஜைலாம் பண்ணிடுங்க. நாளைக்கு காலையில நான் அந்த கோயில்கிட்ட இருப்பேன். ஐயோ, என்ன இந்த பாட்டி உக்காந்துன்னு இருக்காங்க? வேற யாராவது வயசானவங்க இருப்பாங்க, அடிச்சு போட்டுட்டு அந்த பெட்டியை எடுத்துன்னு போலான்னு பார்த்தா தெரிஞ்ச பாட்டியா இருக்கே. இதை எப்படி நம்ம அடிச்சு போட்டுட்டு போறது? சரி, நம்ம போய் எடுத்துன்னு போவோம். ஒன்றும் சொல்லாது இந்த பாட்டி. ஐயோ, இது 1 இன்ச்சு கூட நோத்த முடியலையே. செம கணக்குதே இது. இதை எப்படி தூக்கின்னு போறது? தட்டு மாதிரி எப்படின்னா தூக்கின்னு போவோம், வேற என்ன பண்றது? ஏன்ப்பா ராம, இங்க கொஞ்சம் வாப்பா. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். எது இருந்தாலையோ கொஞ்சம் சீக்கிரமா சொல்லு பாட்டி. இது வேற சரியான கனமா இருக்கு. கையெல்லாம் வேற ரொம்பவும் வலிக்குது. இப்ப எதுக்குப்பா அந்த பெட்டியை எடுத்துன்னு போயின்னு இருக்கா? அதுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஏமாந்து போறதுக்காப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு தூக்கின்னு போயின்னு இருக்கா? ஏன் பாட்டி அப்படி சொல்ற? இது உள்ள நகை தானே இருக்கு, எனக்கு நல்லா தெரியும். இந்த நகையை எடுத்துன்னு போறேன், யார்கிட்டயும் சொல்லாத. உனக்கும் வேணும்னா ஒரு 1000 ரூபாய் தந்துடுறேன். ஓஹோ, அது உள்ள நகை இருக்குன்னு நினைச்சப்பா நீ எடுத்துன்னு போயின்னு இருக்க? 1000 ரூபாய் வேற எனக்கு தெரியா? சரி, கொடுத்துட்டேன்னா போ. அது உள்ள நகை இல்ல, ஒண்ணும் இல்ல. எங்க காலத்துல இருந்துச்சுல பழைய காசு, அது இருக்கு அது உள்ள. இந்த கோயிலோட ஒரு ஐதீகம், பழைய நாணயத்தையும் கல்லையும் அந்த பெட்டிக்குள்ள போட்டு வச்சா நல்ல மழை வரும்னு சொல்லுவாங்க. கல்லும் அந்த பழைய காசும் தாப்பா இருக்கு அந்த பெட்டிக்குள்ள. அன்னைக்கு அரிசி எடுத்துன்னு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியே, அதனால நான் சொல்றேன்ப்பா உனக்கு. இத நான் போய் சொல்றேன்னு நினைச்சினா நீ எடுத்துன்னு போப்பா. எடுத்துன்னு போயும் ஏமாந்துதான் போக போற. எதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துன்னு போறேன்னு தான் சொல்றேன். உன் இஷ்டம். இதுக்கப்புறம் எதனா முடிவு பண்ணிக்கோ. என்ன பாட்டி சொல்ற? நிஜமாவே கல்லுதான் இருக்கா? அதுக்கு தான் இவ்வளோ வெயிட்டா இருக்கோ? என் கூட ஒருத்தர் இருந்தான், அவன் தான் தங்கம் இருக்கு அது இருக்குன்னு சொன்னான். எப்படியோ நீ சொன்ன, இல்லைனா இது பக்கத்து ஊர் வரையும் தூக்கின்னு போறதுக்குள்ள என் முதுகே உடஞ்சு போயிட்டு இருக்கும். உன்னை நம்பலாமா பாட்டி?
அட என்னப்பா நீ ஏதோ தெரிஞ்ச பையன் அன்னைக்கு வேற உதவி பண்ணியேன்னு உனக்கு ஒரு நல்லது சொன்னா இப்படி சொல்றிய. எனக்கு என்ன நீ நம்பலைனா எடுத்துன்னு போ, எனக்கு ஒன்றும் இல்லை. ஐயோ அப்படி இல்லை பாட்டி, திடீர்னு தங்கம் இங்கே இருந்திருந்தா என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். எப்படியோ நான் அன்னைக்கு உனக்கு உதவி பண்ணதுனால இன்னைக்கு எனக்கு நீ உதவி பண்ணியிருக்க பாட்டி, ரொம்பவும் நன்றி. சரி, தங்கமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இது எதுக்கு எனக்கு இங்கேயே போட்டு போகிறேன். எனக்கு உதவி பண்ணணும்னு சொல்றான் பாத்தீங்களா? திருட்டு அரிசியை என்கிட்ட கொடுத்துட்டு என்னெல்லாம் பேச்சு பேசுறது திருட்டு நாயி. இந்த மாதிரி திருடனுங்களுக்கெல்லாம் கத்தி தான் வேணும்னு இல்லை, புத்தி இருந்தா கூட போதும். இந்த பூஜை முடிஞ்சதுமே முதல்ல இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். எப்படியெல்லாம் ஏமாத்துறானுங்க இவனுங்க. ராமுவோட ஃப்ரெண்டு என்ன வியாபாரம் பண்ணின்னு இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.